நான் முத்துக்குமார் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவருடைய மரண செய்தி வந்து உண்மையுமே நான் ரொம்ப எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. எனக்கு நம்ப முடியாத அளவுக்கு எனக்கு இம்பேக்ட் ஆகிடுச்சு. அது முத்துக்குமார் வந்து நான் அறிமுகமானது அப்படின்னா நானாக தான் கூப்பிட்டேன். இது ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் விட்ட பழகியிருக்காங்க. நான் முதல் படம் வந்து இயற்கை பண்ணும்போது எல்லா பாடலும் வைரமுத்து தான் எழுதுனது. அடுத்த படம் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன யோசனை வந்தது. நிறைய இளம் கவிஞர்கள்லாம் இருக்காங்க, நம்ம அவங்களோட ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு மொத்தம் 5 பாட்டு வந்து 5 இளம் இயக்குழு கவிஞருக்கு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு முத்துக்குமார் முதல்ல ஃபோன் பண்ணி, முத்துக்குமார் கொஞ்சம் வாங்க, எனக்கு தெரியாது, நேரில் அவர் பார்த்துருக்காரு, வந்து முதல் பாடல் எனக்கு எழுதினார். அதிலிருந்து எனக்கு பெரிய பழக்கம். நான் அனுபவத்தில் வந்து பாட்டு எழுத வந்து முத்துக்குமார் போன்ற கவிஞர்கிட்ட என்னன்னா ரொம்ப இயல்பாக இருந்தது. நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்லி ஒரு பாடலை எழுதி வாங்குறன்ற ப்ராசஸ் இல்லை, ஒரு வெறும் சும்மா இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கிறது போல. அது வந்து அதுதான் இந்த பாடல்கள் வந்து அவரோட இயல்பு தான். அவர் இவ்வளோ 1500 பாட்டு வந்து இவ்வளோ வேகமாகவும் இவ்வளோ தரமாகவும் எழுதி முடிச்சு இதாச்சு. நிறைய மரணம் வந்து எனக்கு பெரிய இதில் நிறைய என்னுடைய ஃபேமிலியிலே இது மாதிரி மரணங்கள் நடந்துருக்குது. ஷூட்டிங் நடந்துருக்கும் போது எங்கள் அண்ணன் வந்துட்டான், ஓடி வந்துருக்குறேன், இதெல்லாம் வந்து நிறைய நடந்துருக்குது. ஆனாலும் முத்துக்குமாரோடைய மரணம் வந்து எனக்கு 2 நாள் வந்து எனக்கு மறுபடியும் அதே நினைவுலேயே ஆயிடுச்சு. அதெல்லாம் தான் வந்து என் பேர் போடல, இங்கே பேர் போடுறதெல்லாம் கணக்கில் இல்லை, நான் இங்கே இல்லைன்னு நினச்சிருப்பாரு. நான் எப்படி வந்துருதுன்னு நினச்சேன். பாபா அவர்கள் இந்த நிகழ்ச்சி நடத்துறது மூலிமா முத்துக்குமாரோட இந்த ஈவெண்ட்டில் நானும் கூட இருந்து எனக்கு மன நிறைவு தெரியுது. மறுபடியும் அவருடைய நினைவுகள் திருவண்ணாமலைக்கு வரும்போதெல்லாம் முத்துக்குமார் என்னால் மறக்கவே, பாபாவை எப்படி மறக்க முடியாது, எஸ்கேபி கர்ணாவை எப்படி மறக்க முடியாது, ஷைலை எப்படி மறக்க முடியாது. முத்துக்குமாரின் நினைவில் வாழ்வார். நன்றி. கால்கள் நாளாச்சு, கைகள் எட்டாச்சு, என்னாச்சு ஏதாச்சு ஏதேதோ ஆயாச்சு, அப்படி போடுங்க அப்படிப்பான். அது என்னன்னா ஒன்று லென்த்தாக அப்படி வந்துச்சு, ஒன்று ஷார்ட்டாக வந்துச்சு. ஒரு மாதிரி அந்த போக்கை அந்த பாட்டை தீர்மானிக்கிறதே யாருன்னா முத்துக்குமார் தான். உண்மையிலே இந்த இடத்துல நான் உண்மையிலே அதை சொல்றேன்.